ஹே பீப்பிள், நான் உங்க சஞ்சய் சந்துரு நம்ம பிரீசில் நெட் பேஜுக்காக. சோ இன்னைக்கு என்ன டிஷ்னு பாத்தீங்கன்னா தம்ப்நெயில் பார்த்திருந்தாலே தெரியும், ரொம்ப ஃபேமஸான முட்டை மிட்டாய் தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். இந்த டிஷ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு கேக் மாதிரி இருக்கிற ஒரு ஸ்வீட். சோ இது வந்து பேக்கிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி தான் செய்யறாங்க. சோ நார்மலா நம்ம வீட்டுல ஸ்டவ்ல செய்யற மாதிரிலாம் இல்ல, கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஃபர்தரா போய் இதை வந்து நம்ம அவன்ல பேக் பண்ணி எடுப்போம், இல்ல குக்கர்ல கூட நீங்க பேக் பண்ணி எடுக்கலாம். சோ அந்த மாதிரி ஒரு டிஷ் தான். சோ இந்த முட்டை மிட்டாயோட ஹிஸ்டரி என்னன்னு பாத்தீங்கன்னா, விழுப்புரம் சைடு செஞ்சி மாவட்டத்துல சோ இது வந்து ஒரு முஸ்லிம் ஃபேமிலி ட்ரெடிஷனா. சோ அவங்க வந்து இதை செஞ்சு வித்துட்டு இருந்தாங்க. இந்த ஸ்வீட்டை கேக்னே வருது, ஏன்னா அது பார்க்க அப்படியே கேக் மாதிரி இருக்கும். சோ இந்த ஸ்வீட் செஞ்சு வித்துட்டு வந்து இருந்தாங்க. சோ அது நாளடைவில் நல்லா ஃபேமஸ் ஆகி செஞ்சிக்கு ஒரு அடையாளமா ஆகிற அளவுக்கு இந்த முட்டை மிட்டாய் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு. இப்ப இதோட கடைங்க நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்கும். பட் அவங்க எல்லாத்தையுமே ஒரே இடத்துல செஞ்சு அப்புறமா தான் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. சோ அப்ப டேஸ்ட் மாறாம இருக்கும்னு சொல்லி. சோ இது வந்து ரொம்ப ரிச்சா இருக்கும். சோ இதுல வந்து நம்ம பால்ல கோவா செஞ்சு சோ அதை ஆட் பண்ணுவோம், கூட பாதாம் அரைச்சு போடணும். சோ அதுக்கப்புறமா கடைசியா முட்டையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பேக் பண்ணி எடுக்கிறது தான் இது. சோ இதோட டெக்னிக்கே ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது, ரெசிபியும் வேற மாதிரி இருந்தது. இது வரைக்கும் நான் கடையில போய் ட்ரையே பண்ணது இல்ல. பட் இந்த ரெசிபிஸ் எல்லாம் பார்த்து ஓரளவுக்கு எனக்கு ஐடியா கிடைச்சிருச்சு. சோ நான் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி அது அவுட்புட் வருதுன்னு உங்க கூட ஷேர் பண்ணலாம் தான். சோ நான் ஒரு 2 முன்னாடி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். சோ இப்போ உங்க கூட ஷேர் பண்ணலாம் தான் செய்யறேன். சோ வாங்க இந்த ரெசிபி எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இந்த முட்டை மிட்டாய் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராசஸா நம்ம வந்து கோவா தாங்க செஞ்சுக்க போறோம். ஸோ இதை வந்து நீங்க கடையிலையும் வாங்கி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை விட நான் வந்து வீட்டிலேயே செஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்லி நான் செய்யறேன். இதுக்கு வந்து ஆவின்ல ஆரஞ்சு பால் இருக்கும்ல, ஸோ அது கொஞ்சம் திக்கா இருக்கும். ஸோ அது வந்து 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஸோ 2 பால் பேக்கெட்டை ஆட் பண்ணி இதை வந்து ஃபுல் ஃப்ளேம்ல வச்சிருங்க. அது நல்லா கொதிச்சுட்டு அதுக்கு அப்புறமா ஸ்லோ பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த கேப்ல நான் வந்து பாதாம் வந்து ஒரு 30 பீஸ் வந்து ஊற வச்சிருந்தேன் சுடுதண்ணியில. ஸோ சுடுதண்ணியில ஊற வச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்க பீல் பண்ணீங்கன்னா ஈஸியாவே ஸ்கின் ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம அரைச்சி ஊத்துறதுக்காக இதையும் ஸ்கின் பீல் பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து இந்த பால் நல்லா கொச்சி வந்ததுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிட்டீங்கன்னா இந்த சைடில் இருக்கிற அந்த ஆடையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விடணும். ஸோ எடுத்து விட்டுட்டு இதில் வந்து பாதியாக ரெடியூஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க குங்குமப்பூ ஆப்ஷனல் தான். ஸோ கொஞ்சமாக குங்குமப்பூவை ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ரொம்பலாம் கலர் தராது, மைல்டாக தான் கலர் ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் டைம் எடுக்க பார்த்தீங்கன்னா நல்லா ரெடியூஸ் ஆகிட்டே வரும். ஸோ நல்லா திக்காக ஃபார்ம் ஆகின்னு வரும். ஸோ எனக்கு வந்து கரெக்டாக இது 45 மினிட்ஸ் ஆச்சு மொத்தமாக எனக்கு செய்யறதுக்கு. நான் கொஞ்சம் ஸ்லோலேயே வச்சு பண்ணிட்டு இருந்தேன் ஸ்டார்டிங்கில். அப்புறம் ஃபுல்லில் வச்சு கை எடுக்காமல் கலரிட்டே இருந்தேன். ஸோ இந்த மாதிரி திக்காக வந்துருச்சு. ஸோ கொஞ்சம் ரொம்பவே டைம் டேக்கிங் ப்ராசஸ் தான். பட் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி செய்கிறதுனால கொஞ்சம் ஹாப்பியாகவே இருந்தது. ஸோ யூஸ்வலாக பால்கோவாக்கு நம்ம எப்படி செய்வோமோ ஸோ அந்த மாதிரி செஞ்சுருங்க. இதில் வந்து ஸ்வீட் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், சுகர்லாம். ஸோ இப்போ சுகர் வந்து நம்ம தனியாக அரைச்சிக்க போகிறோம். இதுக்கு வந்து 4 ஏலக்காவை மிக்ஸி ஜாரில் போட்டு கூடவே 1 கப் அளவுக்கு சுகர், அதாவது 200 கிராம் சுகரையுமே ஸோ அது கூடவே போட்டு மிக்சியில் ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. ஸோ அது வந்து இந்த ஏலக்காய் தனியாக தெரியாது, அந்த சுகர்லேயே ஃப்ளேவர் நல்லா வந்துடும். ஸோ மிக்ஸ் பண்ணும் போது ஈஸியாகவும் இருக்கும். ஸோ சாப்பிடும் போது நடுவில் எங்கேயுமே வராது. ஸோ இதை வந்து பவுடராக நம்ம அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த மிக்ஸி ஜார்லேயே நம்ம ஊற வச்சு ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ண பாதாமியும் இது கூட சேர்த்துக்க போகிறோம். ஸோ சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியோ இல்லை பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் நான் தண்ணி ஊற்றினாலே போதும் அப்படின்றதுனால தண்ணி கொஞ்சமாக ஊற்றி இதை மிக்சியில் அடிச்சுக்கோங்க. ஸோ நல்லா தண்ணியாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க, ரொம்ப திக்காலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ தண்ணியாக நல்லா எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க கோவா வந்து நம்ம ரொம்ப ஹார்டாக இருக்கும் போது நிறுத்தலாம். நம்ம நிறுத்தும் போது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் அப்படியே சாஃப்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் கொஞ்சம் அதை ரெஸ்ட் பண்ண விட்டீங்கன்னா ரூம் டெம்பரேச்சருக்கு வர வரைக்கும் அதை ஆற விட்டுருங்க. ஸோ ஆற விட்டிங்கன்னா நல்லா கெட்டியாக வந்துடும். இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பாதாம் பேஸ்ட், அதுக்கப்புறமா பவுடர் பண்ணி வச்சிருக்கிற சுகரும் கார்டமமையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த ப்ராசஸ் அப்போ சூடு இருக்கக்கூடாது, ஏன்னா நம்ம இதில் முட்டையும் ஆட் பண்ண போகிறோன்றதுனால அது குக் ஆகிடும் ரொம்பவே. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், இப்போ விஸ்கை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா ஸோ இதை நல்லா எல்லாமே கலந்ததுக்கப்புறம் 6 முட்டை எடுத்திருக்கேன் நான் இன்னைக்கு. ஸோ முட்டையை வந்து நீங்கள் வந்து ஒன்றொன்னா உடச்சி இதில் சேர்த்துக்க போகிறோம். ஸோ சேர்த்து ஒரு முட்டையும் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நல்லா பீட் பண்ணிவிடுங்க. ஸோ யூஸ்வலாக நிறைய ரெசிபீஸில் எக் ஒயிட்ஸும் யோக்கும் தனியாக சேர்க்குற மாதிரி இருக்கும். பட் இதில் அப்படி இல்லை. ஸோ ஹோல் எக் 6 வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்ம இவ்வளோ முட்டை சேர்க்கறதுனால முட்டை ஸ்மெல் ஏதாவது வரும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த ஏலக்காய், கீ, ஆல்மண்ட் இதெல்லாம் போடுறதுனால ஸோ அந்த முட்டை ஸ்மெல்லே வராது. பேக் பண்ணி எடுத்திங்கன்னா அவ்வளோ ரிச்சாக டேஸ்ட்டாக இருக்கும்.
ஸோ இந்த ரெசிபி நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ முட்டை ஒன்றொன்றத்தையே சேர்த்து ஆட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா 1/4 கப் அளவுக்கு நெய், அதாவது 3 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து உருக்கிலாம் சேர்க்கணும்னு இல்லை, ரூம் டெம்பரேச்சர்லேயே அப்படியே சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ இந்த பேட்டர் நம்ம அப்படியே போர் பண்ணி பேக் பண்ண போகிறோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இப்போ வந்து அடுப்பை திருப்பி ஆன் பண்ணி இதை எடுத்து வச்சு லைட்டாக கை விடாமல் கலரினே இருக்கணும் கொஞ்சமாக. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் கொஞ்சமாக அது வந்து நல்லா குக் ஆகி வர்றது. ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணாலும் எக்கு ரொம்ப வெந்துடும். ஸோ இது வந்து லைட்டாக இதுவானதுக்கப்புறமா நம்ம இப்போ ஒரு பேக்கிங் டின்னை எடுத்து இதில் வந்து நம்ம யூஸ்வலாக கேக்கெல்லாம் பேக் பண்ணும்போது பேக்கிங் ஷீட் ஆட் பண்ணுவோம். ஸோ அது எதுவுமே இதில் சேர்க்காம ஸோ இதில் வந்து நெய் மட்டும் சேர்த்தாலே போதும். ஏன்னா நம்ம ஈஸியாகவே எடுத்துட முடியும் இதுலேருந்து. ஸோ நெய்யை வந்து நல்லா எல்லா சைடும் பூசிட்டு நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து ஹைட்டாக ஊற்றுவாங்க சின்ன டின்னில். ஸோ அந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கும், மேலே மட்டும் கலர் வரும். ரொம்ப லேயருக்கு வந்து அந்த உள்ளே இருக்கிற அந்த லைட் எல்லோ கலர் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய டின்னில் வைடாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கினீங்கன்னா ஸோ அது நீங்கள் எடுக்கும் போது கொஞ்சம் மெல்லிசான லேயராக இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையுமே மேலே அந்த ப்ரௌன் கலரில் கேரமலைஸ் ஆகி ஃபார்ம் ஆகி வர்றது அது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் பெரிய பேனாக எடுத்திருக்கேன். ஸோ இந்த சூடாக இருக்கும் போது இந்த மாதிரி பேனில் போட்டுட்டு மேலே நம்ம வேணும்னா நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு வந்து நம்ம சோக் பண்ணப்பவே கொஞ்சம் பாதாம் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து நல்லா கட் பண்ணி இது மேலே ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து இதை அவனில் பேக் பண்ண போகிறோம். ஸோ 170 டிகிரி செல்சியஸில் 40 மினிட்ஸுக்கு இதை வந்து நம்ம பேக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் விட்டுருங்க. அவன் நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து உள்ளே வச்சுட்டு 30 மினிட்ஸ் கழித்து ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சான்னு. அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் விடுங்க. ஸோ கரெக்டாக எனக்கு 40 மினிட்ஸ் ஆச்சு இந்த அவனில். ஸோ 40 மினிட்ஸ் ஆனோடனே உங்களுக்கே தெரியும் மேலே அந்த கலர் எவ்வளோ அழகாக ஃபார்ம் ஆகிருக்கு. நிறைய பேர் ரொம்ப டார்க்காக விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி விடாமல் இந்த மாதிரி பண்ணி எடுத்திங்கன்னா அவ்வளோ நல்லா வரும். ஸோ இதை பார்க்கும்போதே உங்களுக்கு கலர் தெரியும் நல்லா ரிச்சாக வந்திருக்குன்னு. ஸோ இப்போ வந்து இதை நல்லா கூல் டவுன் பண்ண விட்டுட்டு ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. சூடாக சாப்பிடணுன்னாலும் நீங்கள் அப்போவே கட் பண்ணலாம். நான் நல்லா இதை ஆற விட்டுட்டு கத்தியை வச்சு நல்லா கிரிட்டு மாதிரி போட்டுக்கலாம். ஸோ ஈஸியாகவே பாக்ஸ் பண்ண வரும். ஸோ பெரிய பெரிய கிரிட்டாக போட்டுக்கினீங்கன்னா தான் உங்களுக்கு பார்க்க அது அழகாக இருக்கும். ஸோ சின்ன பீஸாக கட் பண்ணாமல் கொஞ்சம் ஃப்ளாட்டாக பெரிய பீஸாக கட் பண்ணிவிட்டு தோசை கரண்டி இருந்ததுன்னு வைங்க உங்கள் வீட்டில். ஸோ அதை வச்சு அழுத்தி நம்ம கொஞ்சமாக ப்ரெஷர் கொடுத்தாலே போதும், அழகாக அந்த ஸ்கொயர் ஷேப்பில் வந்துடும். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மேலே கேரமலைஸ் ஆகி சாப்பிடும் போதே ரொம்ப ரிச்சாக இருக்கும் ஃப்ளேவரே. அதுவும் இந்த பால்கோவா ஆட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதோட ஃப்ளேவருமே ரொம்ப ரிச்சாக இருந்தது. ஸோ கடையில் வாங்கி செஞ்சால் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. அந்த கோவாவும் நம்மளே வீட்டில் செஞ்சு ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணதுனால ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு வேளை நீங்கள் கடையில் கோவா வாங்குறீங்கன்னா என்ன பண்ணுங்கள், அது வந்து வரும்போது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ஸோ அதை வந்து மிக்சியில் ஒரு சுற்றிட்டிங்கன்னா ஸோ அது வந்து கொஞ்சம் லைட்டாக மாவு மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஆட் பண்ண வேண்டியதெல்லாம் ஆட் பண்ணி எக் போட்டு கலந்து இதே ப்ராசஸ் தான் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு வேணும்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபியூ ஸ்டெப்ஸ் நம்மளே வீட்டில் செஞ்சுக்க வேண்டியது தான். ஸோ ஃபைனலி நம்மளோட முட்டை மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப நாள் அவைட்டிங் கழிச்சு நான் இப்போ தான் செஞ்சு சாப்பிட்டு பார்க்குறேன். பார்த்தீங்கனாலே தெரியும் ஸ்பூன் வச்சு கட் பண்ணும் போதே அவ்வளோ அழகாக வந்துச்சு. ஸோ டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலாக முட்டை மிட்டாய் செஞ்சாச்சு. ஸோ இந்த டிஷ்ஷோட அவுட்புட்டே பார்த்துருப்பீங்க. ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வந்திருந்தது. டேஸ்ட்டுமே ரொம்ப வேற லெவலில் இருந்தது. ஸோ ஏலக்காய் ஃப்ளேவர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது என் ஒப்பீனியன் தான். பட் சாப்பிட்டவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்காகவே நான் கண்டிப்பாக எங்கேயாவது முட்டை மிட்டாய் கடைக்கு போய் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு நான் செஞ்சதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதுதான் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த ப்ராசஸ் கொஞ்சம் லென்த்தியாவே இருந்தாலும் செஞ்சு முடிச்சப்ப எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்ததுங்க. ஏன்னா அவுட்புட் அவ்வளோ அழகா வந்தது. ஸோ அந்த மேல் லேயர் அந்த கலர் வருது பாருங்க, ரொம்ப டார்க்காவும் ஆகாம கரெக்டான பதத்துல நம்ம எடுத்துட்டோம். ஸோ நான் சொன்ன டெம்பரேச்சர் டைமிங்கே ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி வச்சு எடுத்து கரெக்டா கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி சாப்பிடும்போது சூப்பரா இருந்துச்சுங்க. ஸோ வேற லெவல் சாட்டிஸ்ஃபைட். ஸோ நம்மளோட ப்ராசஸ் சக்சஸ்னே சொல்லலாம். மேங்கோ த்ரெஷ்லெஸ்ல தான் கொஞ்சம் சொதுப்புச்சு. பட் எல்லாத்தோட அவுட்புட்டுமே சூப்பரா வருங்க. ஸோ நீங்க மறக்காம நம்பி ட்ரை பண்ணி சாப்பிடலாம். ஸோ இதுதான் இது வரைக்கும் அப்டேட்ஸ். அண்ட் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாமி சீரிஸ் கொஞ்சம் நாங்க ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா மாமிக்கு உடம்பு முடியல. ஸோ அதனாலதான் இப்ப அவங்க வீடியோஸ் வர முடியல. ஸோ அவங்களை எப்படியாவது நான் கேப்சர் பண்ணி உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் என்ன ஆச்சுன்னு. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாதனால 2 வீக்ஸா கொஞ்சம் ஷூட்டிங் ப்ராசஸ்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதா முக்கியம்னு சொல்லி அவங்க நல்லா ரெஸ்ட்டுக்கு விட்டுருக்கோம். ஸோ கூடிய விரைவில் அவங்களும் வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க நம்ம இதுல. ஸோ அது வரைக்கும் நான் இந்த மாதிரி எனக்கு என்னோட ரெசிபிஸ்லாம் நான் நடுவில் அப்டேட் பண்ணினே இருப்பேன். ஸோ மறக்காம பாத்துக்கோங்க. ஸோ மேலும் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி வீடியோஸ் ஆர்டர் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னு வச்சீங்கன்னா பிரீஸ் இலுமினேட் பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் டெய்லி போடுற கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ இன்னொரு புது ரெசிபியில நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சஞ்சய் சந்துரு. பை பை.